தேவன் வைத்திருக்கிறதோடு கூட நம்ம இணைந்து கொள்ளணும். அந்த அறிவு வரணும். இப்படியே போனால் எங்கள் பசங்க ஒரு பக்கம் சந்தோஷம், கர்த்தரே சொல்கிறார் நமக்குன்னு, இன்னொரு பக்கம் எது கேட்டாலும் அப்பா வேணான்னு தான் சொல்லுவாருன்னு ஒரு, அதான் அந்த வரன் எட்டு வரவங்க மாதிரியும் இந்த என் பசங்க தான். என் பசங்க வரன் எட்டு வரவங்க அவங்க முன்னாடி நினச்சவங்க பாஸ்ட் இது வேணான்னு தான் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கிறது என்கிட்ட பேசுவாங்க. அதனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி என் பசங்க சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் வேணான்னு தான் சொல்லுங்க, டூருக்கு போகிறேன்னாங்க. அதனால் நான் என்ன சொன்னேன், வேணான்னா நீங்கள் சொல்லிங்க, நானும் வேணான்ட்டேன். அப்புறம் ஜெபம் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னு மறுபடியும் பஸ்ஸை நிறுத்தி ஏற்றி அனுப்பிச்சோம் ஒரு இடத்துல ஒரு டைமில். இல்லை, எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியணும், எதையுமே நம்ம சொந்தமாக எதனா ஒன்று செஞ்சுட்டு மாட்டிக்கூடாது. அது தெரியாது இருக்கிறது நல்லது. எசேக்கியா சொல்ல தவறினதெல்லாம் மனாசேக்கு அந்த அரபு ராஜாக்களுடைய சிறைச்சாலை கற்றுக் கொடுத்துச்சு. அப்புறம் சிறைச்சாலந்து நம்மால் ஜெபம் பண்ணுறாரு. அப்புறம் அங்கேருந்து விடுவிக்கப்பட்டு வரார். ஏன் அடிபட்டு நம்ம நெருக்கப்பட்டு அப்புறம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கணும்? நல்லபடியாக சொன்னால் புத்தி சொன்னால் கேட்காதா? எல்லாருமே அடிபட்டு தான் வரணுமா? சரி, அப்போ உண்மையிலே தெரியாது, ஏதோ மார்க்கம் தப்பினாலே நட்சத்திரமாக இருக்கும். நாங்கள் சுத்தமாக கல்ல மண்ணை கூப்பிட்ட குடும்பம். எங்கள் அப்பாவுக்கு வந்த வியாதினால் நாங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அதில் நடந்த அற்புதத்தினால எங்கள் அப்பா இந்த ஊழியத்தை செய்வார் நான் எதிர்பார்த்தேன், அவர் செய்யலை. அந்த இடமோ நம்மளை இதுக்கு சம்மந்தமே இல்லாத கூப்பிட்டு வந்து கர்த்தர் ஊழியத்தில் வச்சுருக்கார். எதுவும் என் விருப்பம் இல்லை. அந்த விருப்பம் என்ற அந்த வார்த்தையை எடுத்துகிட்டார் கர்த்தர் என் வாழ்க்கையிலேருந்து. உணவுலேருந்து, உடையிலேருந்து, உறக்கத்துலேருந்து எல்லாமே. இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டரோடு மூவ் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டம் ஐயா. சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் ஐயா. ஆனால் பழகினவங்க, நான் எவ்வளோ சொல்லிட்டேன், வராதிங்க போய் பைபிள் காலேஜ் ஃபஸ்ட்டு ஊழியம் பண்ணுங்கன்னு கூட சொல்லிட்டேன். அங்கே படித்தாலும் நான் வருவேன் ஐயா, வார்த்தைக்காக வருகிறேன். இன்னும் வரைக்கும் அது ஃபாலோயிங் இருக்குது, ஃபாலோயர்ஸாகவே இருக்காங்க. ஏன்? வார்த்தை. பல பாடுகள் நாங்கள் பட்டிருக்கிறோம், கீழ்ப்படியாமல் போய் இன்னும் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம், இன்னும் கீழ்ப்படியாக முயற்சிக்கிறோம். தாழ்மை, இது அன்பெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். தேவன் மீது இருக்கிற பயமும் வருது, தேவன் மீது விசுவாசம் வருது. இது எனக்கும் மாம்சத்து சம்மந்தப்பட்ட காரியம் இல்லை, இது ஆவிக்குரிய காரியம். குடும்பமும் கொஞ்சம் நல்லா ப்ராஸ்பரஸாக பசங்களாம் வராங்க, கொஞ்சம் இல்லை நல்லாவே. நாங்கள் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒழுங்காக இருக்கணும். ஐக்கியம். தேவையில்லாத நபர் எல்லாத்தையும் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உங்கள் காலத்துக்கு அப்புறம் அவன் திருப்பி தூக்கின்னு போயிடுவான் எல்லாத்தையும், சொத்து சுதந்திரம்